இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அடுத்ததா உண்மையான கண்ணம்மாவை விசாரிக்கணும். கண்ணம்மா, கண்ணம்மா, கண்ணம்மா. வணக்கம் ஐயா. உங்க பேரு தான் கண்ணம்மாவா? ஆமாம்மா. நீங்க எத்தனை வருஷமா எம்எல்ஏ வீட்ல வேலை பாக்குறீங்க? அம்மா, நான் எம்எல்ஏ வீட்ல 30 வருஷமா சமையல் வேலை பாக்குறேம்மா. எனக்கு அவ்வளவா காது கேட்காது, சத்தமா பேசினாதான் கேட்கும். அன்னைக்கு வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போன் பண்ணலான்னு மொட்டை மாடிக்கு போயிருந்தேன். போன் பேசிட்டு திரும்ப வரும்போது பேச்சு குரல் சத்தமா கேட்டுச்சு. நான் சத்தம் வந்த பக்கம் ஜன்னல் வழியா பார்த்தேன். இந்த அம்மா அப்படி நடிச்சாங்க. தம்பி பாவம் அம்மா, ரொம்ப நல்ல பையன், நிறைய உதவி பண்ணிருக்காரு. நடந்ததை நான் என் கண்ணால பார்த்தேன். நடந்ததை சொல்றதுக்குள்ள என்ன ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டாங்க. அப்புறம் துளசி அம்மாவும் முருகன் தம்பியும் தான் என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்க. யுவர் ஆனர், நடந்த விசாரணையில இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். திவ்யா பிளான் பண்ணி வெற்றி அவங்க வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. வெற்றி வீட்டுக்குள்ள வரும்போது வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்க எல்லாருமே அவரை பாக்குற மாதிரி அந்த மாதிரி ஏற்பாடையும் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையுமே வெளியில போக சொல்லிட்டு ரூமுக்குள்ள ரொம்ப நேரமா வெற்றி கிட்ட கான்வர்சேஷனை வளர்த்திருக்காங்க. வெற்றி வெளியில போனதுக்கு அப்புறம் தன்னுடைய ஜாக்கெட்ட தானே கிழிச்சுக்கிட்டு வெளிய வந்து தனக்கு தப்பு நடந்ததா அழுது பெரிய டிராமாவையே கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த வேலைக்காரங்க எல்லாருமே உண்மைன்னு நம்பி சாட்சி சொல்ல வந்திருக்காங்க.